ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது என்னோட 5th டே பிரம்ம முகூர்த்த பூஜை. எப்பயும் போல் என் மார்னிங் 3:30 ஆரம்பிச்சிருச்சு. 3:30 ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கீழே போய் ஃபஸ்ட்டு மெயின் கேட்டில் கோலம் போடுறதுக்கு பயம். பிகாஸ் 3:30 தான் ஆகுதுன்றதுனால நான் எழுந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீடை பெருக்கிட்டு அந்த நிலவாசப்படியாண்ட பெருக்கிட்டு அங்கே கோலம்லாம் போட்டுருவேன், ரெடியாக க்ளீன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் தான் மெயின் கேட்டுக்கிட்ட போவேன். இன்றைக்கி மெயின் கேட்டுக்கிட்டே கோலம் போடல, ஏன்னா எழுந்ததுலேருந்தே மழை நான் பார்த்துட்டேன். அதனால் நான் மெயின் கேட்டுக்கிட்ட போய் கோலம் போடல. நிலவாசப்படில் மட்டும் கோலம் போட்டுட்டு சாமிக்கிட்ட லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கற்பூரம் ஊதுவத்தி அதெல்லாம் ஏற்றிட்டு விளக்கேற்றுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நேற்று எங்கள் ஹஸ்பண்டுக்கு கம்பெனி லீவு, இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கி காலையிலேயே லஞ்சு ப்ரிப்பரும் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால நான் சாமிக்கிட்ட கொஞ்ச நேரம் தான் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக போய் லஞ்சு செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான்லாம் மழை மின்னல் இடி அந்த மாதிரிலாம் இருந்தால் இதான் ரீசனு, இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்க டைமுன்ட்டு படுக்கிற ஆள். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போட ஆரம்பித்ததுலேருந்து நேற்று சொன்ன மாதிரியே தான் நான் ஆக்டிவாக மார்னிங் எழுந்துக்கணுன்ற ஒரு எண்ணம் எழுந்துக்கிறேன். என் வேலையும் குயிக்காக ஆயிடுது. அதனால பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறவங்க மற்றவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்ற மாதிரி எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. எனக்கும் கொஞ்சம் ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ விளக்கேற்றி சாமி கும்பிட்ற வேலையும் முடிஞ்சிருச்சு. ஹஸ்பண்டுக்கு லஞ்சு கட்டணுன்றதுனால குயிக்காக கொஞ்ச நேரம் மட்டும் சாமிக்கிட்ட உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு சாம்பிராணி ஏற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு உடனே நான் கிச்சனுக்கு போயிட்டேன். ஏன்னா டைமுக்கு சாப்பாடு கட்டணுமே, அவர் 5:30 கிளம்பிடுவாருன்றதுக்காக நான் கிச்சனுக்கு போயிட்டேன். நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டேன். நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு கருணக்கிழங்கு வறுத்து லஞ்சு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன். காலைல எழுந்ததும் பருப்பு ஊற வச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டு தான் நான் சாமி கும்பிட்றதுக்கு வந்தேன். அது நேரம் ஊறி இருக்கும்ன்ட்டு நானும் போயிட்டு ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு போட்டுட்டேன். இன்னொரு பக்கம் பருப்பு வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் கருணக்கிழங்கு வேக வச்சேன். இன்பிட்வீனில் தாளிக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். குயிக்காக 5:30 அவருக்கு சாப்பாடு கட்டிட்டேன். ஸ்நாக்ஸாக அவருக்கு வெள்ளரிக்காவும் கட் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யறதுனால இப்போ எனக்கு மார்னிங்கே ஒர்க்கு முடிஞ்சிடுது. 5:30 வீடும் க்ளீன் ஆயிடுது. தென் சாப்பாடு வேலையும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு பொறுமையாக கிளப்பத்துக்கு கரெக்டாக இருக்குது டைமிங்கு. இப்போல்லாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி குயிக்காக வேலையை முடிக்கிறதுனால எனக்கு இந்த டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி என்னோடய 5th டே பிரம்ம முகூர்த்த பூஜை இப்படி தான் முடிவடைஞ்சது. மார்னிங் ரொட்டீனும் இதுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.